ஃபுல்லாகவே சேதம் தானே. நிறைய ஓடுகள் பறந்துட்டேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, ரொம்ப பார்க்க தெரியுது பாருங்க. சேதம் இல்லை. இதில் ஒன்றும் மாடலில் வந்து இங்கே பாருங்க, அதுக்கு நேரம் முன்னுக்கு சரியாக பாருங்க உடஞ்சி இருக்குது. இதில் முன்னுக்கு ரெண்டு சைக்கும் அதுதான் முதல் திறமை அடிச்சிருக்கு. இதில் ஒரு கூடு பறந்துருக்கான் பார்ப்போம். காயமா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எத்தனை சீட்டு கூட அது பறந்துருக்கு சார்? மற்ற சார் இப்போ தற்காலிகமாக இப்போ தரப்பாடு அப்படியே தான் கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கை தான் எடுக்க முடியுமா? அதுதான் தற்காலிகமாக இப்பொழுது டிஎஸோட அதாவது ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வீடுகளுக்கு தற்காலிகமான தற்காலிக. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லினால் வந்து நான் குருநகர் பிரதேசத்தில் இருக்கேன். வந்து இந்த குருநகர் பிரதேசத்தில் வந்து இன்றைக்கு அதாவது வந்து இன்றைக்கு 19ஆம் தேதி 1ஆம் மாதம் 6 தொடக்கம் 7 மணிக்குள்ளே வந்து ஒரு சூறாவளி ஒன்று அடிச்சிருக்குது. வந்து இது தொடர்பான ஒரு காணொலி அமைய போது மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பது வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். அதை விட வந்து இப்போது கடல் தொழில் அமைச்சர் வந்து இந்த பிரதேசங்களை பார்வையிட வந்திருக்கார். அது சம்பந்தமான பதிவாக இது அமைப்போது தொடர்ந்தும் பார்ப்போம். எத்தனை வீடுகள் சேதமாக இருக்குது, என்னென்ன நிலைமைகள் என்ற அனைத்து விடயங்களையும் இதில் நான் பதிவு பண்ணப்போம். பாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். பாருங்கள், வந்து இந்த போட்டுகளும் இதில் பறந்தேன்னு சொல்லி சொன்ன வந்து தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குது நெஞ்சால். இங்கே பாருங்கள், எல்லாம் கடல் தொழில் மீன் அந்த கிராமங்கள் பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கேன். பாருங்கள், இதில் இருக்க முன்னுக்கு இருக்க இந்த சைச்சும் அதுதான் முதல் திறமையை அடிச்சிருக்கு. இதில் இருந்து தான் அங்கால ஃபுல்லாகவே இந்த சூறாவளி வந்து அடிச்சிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இதில் வந்து கொலை விலக்கி மாதான்னு சொல்லி போட்டிருக்கு. பாருங்கள், சூறாவளி மாதிரி இங்கே அடிச்சிருக்கு. வந்து இந்த மாதா கோயில் வந்து உள்ளுக்குள்ளே ஓடுகள்லாம் பறந்து உள்ளுக்கெல்லாம் உடைஞ்சிருக்குது. நான் அதை தான் உள்ளுக்குள்ள ஒன்று காட்டப்புறேன் உங்களுக்கு. பாருங்கள் அப்படி இருக்குது அந்த உள்ளுக்குள்ளே. பாருங்கள், அப்படியே மாதா கோயிலை பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே உடைஞ்சு கிடக்குது. பாருங்க, பார்த்தீங்களா? இதில் வந்து அமைச்சர் வந்திருக்கார். சார் வணக்கம் சார். நேரடியாக வந்து பார்த்து கொண்டு இருக்கேன். பாருங்க, பாருங்க அப்படி பறந்துருக்கேன். இங்கே பாருங்க எல்லாம் உடைஞ்சு கூட இருக்குது. இதெல்லாம் உடஞ்சு விடாது. பாருங்க, ஒரு புழக்கம் 2 பேரும் ஒரு ஆளுக்கு 7 பிடிச்சிருக்கான். மனமெல்லாம் சரி வாங்க வாங்க. சரியா எத்தனை மணி போல் நடந்தது? விடியப்புறமா என்ன கடுமையாக அடித்ததோ? சுழட்டி வந்ததா? சரி, தண்ணியெல்லாம் வந்ததோ? இல்லை, தண்ணி போட்டு இதில் அந்த போட்டில் அந்த கவுண்டு கிட்ட பாப்போம். அதையும் பாப்போம். சரி, நிமித்துக்கிற அந்த போட்டெல்லாம் கவுண்டு இதை வந்து பார்த்துட்டு அங்காளையும் வீடுகள் சேதமா. அப்போ அதையும் பார்க்க போகிறார். வந்து பாருங்க எவ்வளோ தூரம் வீசி வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் நிற்கிற மட்டும் ஒன்று. சரி பாருங்கள், இப்போ வீடுகளை வந்து நேரடியாக வந்து ஆய்வு செய்கிறது வந்திருக்கார் வந்து அமைச்சர். பாருங்கள், கடல் தொழில் அமைச்சர் தான் நேரடியாக வந்திருக்கார்.
இங்கே பிரதேசம் வந்து கடல் சார்ந்த மீனவர்கள் இருக்கின்ற பிரதேசம். இப்போ நேரடியாக கிராமத்துக்குள்ளே வந்து இந்த ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் பாருங்க. இதுலேயும் ஒரு வீடு பறந்துருக்கான் பார்ப்போம் கட்ட போய். என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து விடிய வந்து அடிபட்ட இந்த ஒரு புயல் மாதிரி ஒரு வந்திருக்குது. அதால் வந்து இந்த வீடுகள் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. அதான் நேரடியாக வந்து அமைச்சர் வந்து பார்த்து கொண்டிருக்கு. அதை கொண்டு மரங்கள் எல்லாம் முறிஞ்சிருக்கு. நேரடியாக காட்டுறேன் மரங்கள் எல்லாம் முறிஞ்சிருக்கு. காயமா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எதில் இதெல்லாம் இருந்த நீங்களா? பாருங்க அப்படி மரம் முறிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க பார்த்தீங்களா? மரங்களை பார்த்துங்க அப்படி முடிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் படுத்துக்கிறதாவும் பாருங்க இது வந்து உடஞ்சிருக்கு பாருங்க. அப்படி என்று நிறைய வீடுகள் வந்து சேதமாக இருக்குது. அங்கால பக்கத்து மரம் இந்த வீட்டில அப்படியே சேர்ந்து வந்து விழுந்ததுக்கு இது மேலே இது உடஞ்சுன்னா முழு சீட்டுமே எல்லாம் போச்சு. எல்லாம் உடஞ்சிருக்கேன். இங்கே உடஞ்சிருக்கேன். அந்த ரோட்ல சீட்டு நனைஞ்சு போடு. சரி இது யார போற இதால போற ரோட்டால போற வந்தல் போவார் பாருங்க இங்கே தண்ணியை பாருங்க அப்படியே உடஞ்சி போயிருக்கு. வயது கிடப்பாங்க. இங்க வரையும் கிடந்தது. இங்க வரையும் அப்படியே ஃபுல்லாக
ஒழுங்குறம் சீட்டெல்லாம் கொட்டு இதெல்லாம் நம்ம படுத்துக்கிறாங்க ஒழுங்கு அங்கே ஓட்டம் அப்படி முடிச்சு அப்படியே கொட்டு இதெல்லாம் சீட்டெல்லாம் படிச்செல்லாம் நிறைய வீட்டில் கட்டுற வீடு நல்லா கட்டும் நல்லா இது பண்ணுங்க. எங்கெல்லாம் பறந்துருக்கு பாருங்க அப்படியே. கிட்டத்தட்ட அந்த 100 வீடுகள் வந்து 20க்கு மேற்பட்டு. ஹலோ, என்ன செய்றீங்க? எங்கே போகிறீங்க? வீடு வந்துட்டு பாருங்க. இந்த வீடும் வந்து உடைஞ்சிருக்கு பாருங்க. நேர போய் பார்ப்போம் மேலே. மேலே அப்படியே ஓடுகள்லாம் ஃபுல்லாக உடஞ்சி கிடக்கு பாருங்க. கல்லுகள் எல்லாம் உடஞ்சி கிடக்கு ஃபுல்லாக சேதமாயிட்டு பாருங்க. பாப்போம் என்ன இங்கே பாருங்க நிறைய மக்கள் நிற்கணும். அந்த அதில் தெரிகிற போர்டெல்லாம் பாருங்க சீட் பறந்துருக்கு. அங்கே பாருங்க இந்த இங்கே இந்த படம் உடஞ்சிருக்கு தான் பாருங்க. அப்போ நீங்கள் எங்கே நின்று நீங்கள் அடிக்கிற நேரம் உள்ளுக்குள்ள தான். நல்ல காலம் பெருசா சேதம் இல்லைன்னு ஆக்களுக்கு. ஓ கவனம் பார்த்து இங்கே பாருங்க. இதில் வந்து முன்னுக்கு பாருங்க புளியெல்லாம் உடஞ்சிடாக்குது பார்த்தீங்களா. இதில் அமைச்சர் மேலே நிற்கிறார் பார்த்துக்கொண்டோம். பாருங்க இங்க பாருங்க. இதால பாருங்க ஆள் ஒரு ஆள் அட்டி பார்த்து நிற்கிறேன் பாருங்க. மழை வர போதுதானே அப்ப இப்படியே ஒளி கண்டிருந்தா எனக்கு இதே மாதிரி வேறொரு ஆட்ல போட்டு சீட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னையும் இப்படி பறந்து அப்படி இப்படி வந்து நடுவுல குத்தி ஃபுல்லாயும் படுத்து கிடந்தாங்க. அது 2 வருஷத்துக்கு முன்ன இதே மாதிரி ஒரு வந்து இவருக்கு இது இப்ப எவ்வளவு நேரமா அடிச்சது? அந்த இது 7 மணிக்கு வந்து எவ்வளவு கன நேரம் அடிச்சது? சரி சரி சரி. சரியா பாப்போமா. இங்க பாருங்க ஓடுகள் அடுக்கி வச்சிருக்கேன். ஒன்றும் செய்யல. சரியாக்கா. இந்த அளவிற்கு பார்க்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க இவ்வளவு தூரம் பறந்து வந்துருக்குது.
இதுக்கு மேலே பாருங்க, இந்த மூளையில் பாருங்க, இந்த கிடைக்கும் கிடைக்கும். இதுல ஒரு வீடு வந்து சேதமாயிருக்கு. அதாவது பாருங்க, முன்னதும் நிறைய சின்னாக்கள் இருக்கு. நம்ம அவங்க பையனா கிட்டத்தட்ட நிறைய பேர் வீடு வந்து சேதமாக இருக்குது. பாருங்க, இதுல எல்லாம் உடப்பட்ட கிடக்குது. பாருங்க, பறந்துருக்கு சீட்டு. இங்க பாருங்க, அப்படி இருக்கு. இங்கெல்லாம் உடஞ்சிட்டேண்ணே. இங்கே பாருங்க, பறந்துருக்கு மேலே. தானே போட்டு வளர்த்தானா? இங்கே பாருங்க, இங்கே வரவில்லையா? இங்கே பாருங்க, ஆக்கள் நல்ல காலம் ஆக்கள் செய்தாங்க பிறகு தானே வருவாங்க. வரக்கில் எல்லாருக்கும் தான் சேர்த்து செய்வாங்க பார்த்துட்டு. வாங்க யாரை போ வாங்க நாய வீடு நிறைய வீடு கிட்டத்தட்ட எத்தனை வீடுகளுக்கு மேலே சேதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 25 வீடுக்கு மேலே இருக்கு மேலே. இங்கே பாருங்க, சீட்டுலாம் அடுக்கி வச்சிருக்கேன் மேலே. எல்லா காலமும் சேதங்கள் ஆக்களுக்கு உயிரிழப்பு. ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்கான். அவ்வளோ சீட் போகிறாங்க. நல்ல காலம் மேலே. அதான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, முன்னுக்கு எல்லாம் சீட்டுகள்லாம் அடுக்கி வச்சிருக்கணும் பாருங்க. இங்கே இதுலேயும் ஒரு வீடு வந்து முன்னுக்கு உடைஞ்சிருக்குது பாருங்க. போல் சேதம் வந்து இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே பறந்துருக்கு. நான் நினைக்கிறேன் புயல்னு தான் நினைக்கிறேன். வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் அடிச்சதான்னு சொல்லி சொன்னவிய, அதை தான் நேரடியாக பார்த்து கொண்டு போய் கொண்டு இருக்கேன். சீட்டுகள் வந்து உறக்கி கொண்டிருக்கலாம். புதுசாக வந்து போட போய் நம்ம போல இருக்குது. ஏன்டா மழை காலம் தானே, அதான் அங்கே பாருங்க. அந்த போட்டு அந்நாக்கள் அவசரம் அடுத்த மழைக்கு முதல் போடணும். இல்லையாண்டா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து. அதான் எத்தனை சீட்டு உங்களோட இது பறந்துருக்கு? 6 சீட் பறந்துட்டு. என்ன விலை போகுது ஒரு சீட்டு இப்போ அண்ணா? என்ன தெரியும் உங்களை தெரியும்? சரிங்க அண்ணா, ஓகேயா? ஓகே பாருங்க, இந்த போட்டு அண்ணன் இதுதான் பறந்துருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, முன்னுக்கள் அடுக்கி வச்சிருக்கு பாருங்க. சீட்டுகளை ஃபுல்லாகவே இந்த இடங்கள் ஃபுல்லாகவே வந்து பறந்துருக்குது. பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட வந்து கடற்கரையில் இருந்து வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கால கூட அடிச்சிருக்குது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். வந்து நிறைய தூரம் நடந்து வந்துட்டோம். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த அவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த புயல் மாதிரி அடிச்சிருக்குது. நான் கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க. பார்த்து கொண்டுருக்குறேன். இங்கே பாருங்க, முன்னுக்கு எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு நம்ம சீட்டுகள் எல்லாத்தையும்.
ஜிஎஸ் வந்து எல்லாம் கணக்கெடுத்து நினைக்கிறேன். மேலே போயிட்டு பார்க்க போகிறோம் பாருங்க. பார்த்தீங்களா சேதம் என்ன புயல் மாதிரி அடிச்சதா சூறாவளி மாதிரியா? சூறாவளி என்ன சவுக்கல் அடியில் யாரும் தப்பு நாங்கள் குடும்பத்தோட போனாங்க சரியா சூறான மூணு சைக்கிள் பிடிச்சா அதை ஓடிச்சோம். ஏன்னா சூறாவளி மாதிரி தான் என்ன சூறாவளி தான் என்ன ஒரு மினி சூறாவளி ஒன்று அடிச்சிருக்குது பாருங்க. இந்த குருநகர் பிரதேசம் ஃபுல்லாகவே அடிச்சிருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட கடல்ல இருந்து 2 கிலோமீட்டர் வருமா? அப்படிதான் 2 பேருமே பாருங்க ஃபுல்லாகவே செய்திருந்தேன் அன்னைக்கு. நிறைய ஓடுகள் பறந்துட்டேன் உங்களுக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே பாருங்க அவரும் பார்க்க சொல்கிறார். இங்கே பாருங்க இப்போ பார்க்க தெரியுது பாருங்க எப்படி இருக்குது ராஜலா எல்லாம் மீடியா பிடிக்கும் பாருங்க. இந்த வீடுகளும் பறந்துருக்கு பாருங்க. இங்கே எங்கட மேலே இருந்து விழுந்து நாங்கள் விஷயம் கடவுள். சரி சரி அண்ணா சரி அப்படியே கீழே போ. ஓகே. மேலே இருந்து அடுத்தேன் பார்த்தேன். அடுத்து எல்லாம் பார்த்தேன். எல்லாரும் ஜிஎஸ் வருவாராமா? சரியா? ஓகே. இன்றைக்கு இந்த குருநகர் பிரதேசத்தில் J68 கிராம சேவை பிரிவுக்குரிய பிரதேசத்தில் இன்றைக்கு காலையில் ஏற்பட்ட பெரிய புயலின் காரணமாக பல வீடுகள் சேதமடைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக நான் உடனடியாக எனக்கு காலையில் தகவல் வந்தவுடனே ஜிஏவோடு நாங்கள் பேசுகிறோம், டிஎஸோடு பேசுகிறோம். அதே போன்று அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தோடு நான் கதைச்சேன், பணிப்போரோடு கதைச்சேன். இப்போ அவர்கள் உடனடியான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முயற்சி. அந்த முயற்சியின் நிமித்தமாக நான் இடத்திற்கு வருகை தந்து நேரடியாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அல்லது முடியுமான நிவாரணத்தையாவது கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஏற்பாடு. அதை உடனடியாக செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். சார் மற்ற சார் இப்போ தற்காலிகமாக இப்போ தரப்பால் அப்படி எதுவும் கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கை நடத்தக்கூடிய அதுதான் தற்காலிகமாக இப்பொழுது டிஎஸோடு பேசிக்கொண்டிருக்கிறோம், ஜிஏவும் பேசிக்கொண்டிருக்கிறாரு. அதாவது ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வீடுகளுக்கு தற்காலிகமான தரப்பாளர்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதையும் கட்டாயம் செய்யலாம். சரி சார். ஓகே சார், நன்றி. நேரடியாக வந்து பார்த்த பின்பு உறுதிமொழி அளித்திருக்கார். வந்து தற்காலிகமாக வந்து முதற்கட்டமாக தரப்பாடுகளை கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கார். மேற்கொண்டு ஜிஎஸ் ஊடாக அனைத்து விடயங்களையும் செய்கிறதாக வந்து உறுதியளித்திருக்கின்றார். உண்மையிலே இந்த மக்களுக்கான தேவை வந்து நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட கடலிலிருந்து வந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த புயல் வந்து அடிச்சிருக்குது. ஓகே உறவுகளே, வேற என்ன உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க, இது அடிக்கிற நேரம் சூறாவளி அடிக்கிற நேரம் என்ன செய்த நீங்க? எங்க இருந்த நீங்க? நாங்கள் வெளியில் ஓடி வந்துடும். வெளியில் ஓடி வந்தால் அது அப்படியே கிளால வந்து அப்படியே போய் அப்படியே அடிக்க வந்து அங்கால எல்லாம் உடைச்சி வந்து ஸ்டேஜில் வந்து பறந்துருக்கு தானே? ஸ்டேஜெல்லாம் அப்படியே மேல் சீட்டு இருக்கண்டா சீட்டு அப்படியே பறந்து ஃபுல்லாக பறந்து வந்து மற்ற இந்தியாவில் இந்த வீட்டுகளுக்கு 3 வீடு 4 வீடு மரமும் பேர்ந்துருக்கு. மரம் உடஞ்சிருக்கு. மற்ற அங்கால வந்து ஒரு 25 வீடுக்கு மேலே பறந்துருக்குது. இது சரியா எந்த இடம் ஐயா? சரியா இது குருநகர். சரியா குருநகர். இந்த இடத்து இடம் தண்ணி தாங்கி வீதி என்று சொன்னால் 3ஆம் பட்டார தண்ணி தாங்கி வீதி என்றா குருநகர் 3ஆம் பட்டாரம் தண்ணி தாங்கி வீதி. பாருங்க, இதில் பாருங்க ஃபுல்லாகவே இந்த மாதாட படத்துக்கு முன்னுக்கு அப்படியே உடஞ்சிருக்கு பாருங்க. அதனால் இங்கே பாருங்க மாதாக்கு ஒரு சேதம் இல்லை. இதில் ஒன்றும் படையில் வந்து இங்கே பாருங்கள், இதுக்கு நேரம் முன்னுக்கு சரியாக பாருங்க உடஞ்சிருக்குது அடித்த சூறாவளியால் பாருங்க.